ओ नमो भगवते वासुदेवाय धन्वन्द्रे अमृतकलशकस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे நம. கவர்ச்சியான காந்த கண்களை உடையவரும் இனிமையாய் சொற்பொழிவாற்றும் வாக்கு சாதுரியம் படைத்தவரும் அன்பால் அரவணைப்பால் ஆளுமை படைத்தவரும் அனைவரையும் பேச்சால் மதிப்பறிக்கும் சாதுரிமை படைத்தும் அஸ்தம் புத்திரம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் சித்திர நட்சத்திர அவதாரம் செய்த காலபுருஷனுக்கு 6வது ராசியாக கன்னிகா ராசி நேயர்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த ஒரு மாத காலமாக குரு பயிற்சினால் உங்கள் வாழ்க்கை திருப்பெயர்ச்சியாக மாறிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் சொல்லனா துன்பங்கள் மாறி இனிமையான வரவுகளும் பண வரவுகளும் தனவரவுகளும் ஏற்பட்டுவிட்டன. கடந்த 15 நாட்களுக்கு வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4க்கும் 7க்குரிய கேந்திர ஸ்தானங்கள் அதிபதி 10ஆம் இடம் என்று சொல் தசம கேந்திரத்தை உட்கார்ந்து கொண்டு அவருடைய இந்த ஜூன் மாதம் முழுவதும் 10ல் உட்கார்ந்து அவர் 5ஆம் பார்வையாக தனவீட்டை 2ஆம் வீட்டை பார்க்கும்போது பணவரவு தங்குதடைந்து தண்ணீர் போல் வரும். பணம் கட்டுக்கட்டாக உங்களை தேடி வரும். இந்த காலகட்டங்கள் ஜூன் மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சதுர்த்த கேந்திரமனையான தனுராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகமும் வாகன யோகமும் புதிதாக மாற்றக்கூடிய வாகன யோகமும் ஏற்பட்டு உங்களுக்கு யோகம் அடித்து கொண்டே இருக்கும். அவர் 6வது பார்வையாக 6வது இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அங்குள்ள ராகுவை பார்க்கும்போது குதூகலம் கிடைத்து உங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் பணங்கள் கிடைத்து அரசாங்க வழியிலும் ஆதரவு கிடைத்து லோன் கிடைத்து நீங்கள் எதிர்பாராத முயற்சிகளால் பெரும் பணத்தை தள்ள போகிறீங்க. பொதுவாகவே 6ல் உள்ள ராகு உங்களுக்கு அஷ்டலட்சுமி அது ஜூன் மாதம் முழுவதும் ஆயத்தமாக இருக்கிறார். 6ல் கருவியனும் கரும்பாம்பு கும்பத்தில் வரும்பொழுது குரு பகவான் பார்வை கிடைக்கும்போது 10ல் உள்ள குரு பகவான் அரசாங்க வேலை கிடைக்கும். சிலர் அரசாங்க அதிகார அனுகூலங்கள் கிடைக்கும். சிலர் அரசியல் நிதியமைச்சராக மிகப்பெரிய மந்திரியாக தந்திரியாக வரக்கூடிய ராஜயோகங்களையும் இந்த கன்னிகா ராசிக்காரருக்கு இந்த ஜூன் மாதம் ராகு பகவானும் குரு பகவான் செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள். உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த மாதம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வரும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத விபரீத யோகம் அடைக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜா என்ற விதியின்படி இந்த எதிர்பாராத வழி செவ்வாய் பகவானால் உங்களுக்கு பணவரவு கிடைத்து பூமி மனை யோகம் கிடைத்து திடீரென ஜாக்பாட் எடுத்து லாட்ரி யோகம் அடிக்கப் போகிறது இந்த கன்னிகா ராசினருக்கு பிரியமான சகோதர சகோதரி. மேலும் உங்கள் ராசிக்கு 2க்கும் 9 கூடிய சுக்கிர பகவான் சுகத்தை தரும் சுக்கிர பகவான், தனத்தை தரும் சுக்கிர பகவான், பணத்தை தரும் சுக்கிர பகவான் 8ல் மேசை வீட்டில் இருந்தாலும் தனாதிபதி தனக்காரனும் பாக்கியாதிபதியும் 8ல் மறையும் போது மறைந்த வாக்கியம் நிறைந்த தனத்தை கொடுத்து உங்களுக்கு எதிர்பார்த்தவரை மறைமுக வருமானங்களால் லாட்ரி புதிய வருமானத்தை கொடுத்து அடுத்த உயிர்ச்சத்தை கொடுத்து பெருமணத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்து விடுவார்கள். சுக்கிர பகவானும் கெண்டச்சனி என்று சனீஸ்வர பகவான் 7ல் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்தாலும் இந்த சனியினால் கன்னிகா ராசிக்காரர்களுக்கு அந்தளவு பாதிப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் உடல் உபாதை இருக்கத்தான் செய்யும். திடீரென்று விபத்துகளும் ஏற்படத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் மிகவும் விழிப்புணர்வாக செல்வது நல்லது. ஏனெனில் 7ஆம் இடத்தவர் கண்டச்சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வாகனங்களால் உங்களுக்கு பாதிப்புள்ளாக நேரிடும். இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வாக செயல்பட்டால் வாகன விபத்தில் தவிர்த்து கொண்டு இந்த காலகட்டங்களை நீங்கள் சந்தோஷமாக கழித்து இணைப்பெறலாம். மிகவும் சந்தோஷமான மாதம். போராட்டமும் நீரோட்டமும் இல்லாத வாழ்க்கை நீரோட்டம் இல்லாத ஆற்றை போன்றது என்று சொல்வது போல உங்கள் வாழ்க்கையில் போராட்டமும் நீரோட்டமும் மாறி மாறி வந்து வண்ணம் இருக்கின்றன. அவை எல்லாவற்றுக்கும் இந்த ஜூன் 2க்கு பிறகு மிகப்பெரிய தன்னம்பிக்கை யோகம் பிறக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 12 கூடிய 12ஆம் வீட்டு கூடிய விரையாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் அவர் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் மனைக்கு வரும் பொழுது திடீரென உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு சிவராஜை அரசியலில் திடீரென
மிகப்பெரிய நிதர்சனமான பதவி கிடைக்கும் சில சகோதர சகோதரிகளுக்கு. மேலும் எதிர்பாராத புதையல் யோகம் கிடைக்கும். ஏனெனில் உங்கள் ராசிநாதனும் 10 குடியவனும் இணையும் பொழுது இந்த மிதுன வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் 10 4 கூரை இணையும் பொழுது அரசாங்க வழி ஆதாயத்தை நீங்கள் திரட்டக்கூடிய வரம், புகழின் செல்வாக்கு செல்லக்கூடிய வரம், மிகவும் ராஜயோகம் படுத்த வரம் கன்னிகா ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வருவார்கள். பொதுவாக அஷ்டலட்சுமி அருள்கடாட்சம் கிடைத்து மிகப்பெரிய தனயோகமும் மனயோகமும் பதவியாக கொடுத்து அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, ஐஸ்வரலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமியில் உங்கள் வீட்டில் தேடி வந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெரும் பணத்தை திரளான சொத்து சுகத்தை சேர்த்து மிகப்பெரிய தனவந்தரா இந்த கன்னிகா ராசிக்காரர் ஜூன் மாதத்துக்கு வருவது உண்மை உண்மை உண்மை. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோகம் விதித்தடைய நீங்கள் அதிகம் மதுரை மாவட்ட கள்ளழகர் ஆலயம் சென்று அங்குள்ள கருப்பண்ணசாமியை வழிபட்டு அங்கு மேலிருக்கும் கள்ளழகரை வழிபட்டு அங்கு மேலிருக்கும் அறுவடை திருத்தலம் என்று அழைக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை செந்தில் ஆண்டவனை வழிபட்டு 24 நெய் விளக்கு போட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வழிபட்டு வரும் உங்கள் வாழ்க்கை எல்லளவும் சந்தைகளில் எதிர்பார்த்த வழிகளில் பலவரமும் பொருள் வரவங்களுக்கு மிகப்பெரும் குபேரனாய் இந்த ஜூன் மாதத்திற்குள் கன்னிகா ராசிக்கு வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.